ஹலோ வணக்கம் மக்களே. உங்கள் மொபைலில் ஆட் அதிகமாக வருதா? அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது உங்களுக்கு தெரியலையா? உங்கள் குழந்தைங்க உங்கள் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஆட் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்களா? அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்டெப்ஸில் நான் சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணி வச்சு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபேஸ் டேட்டா அண்ட் ஸ்க்ரீன் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆட் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பர்சனலைஸ் ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு ஆன் ஆகிருக்குன்னு சொன்னால் மறக்காமல் ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வந்துடுங்க. கூகுள் ஐக்கானை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரைவசி அண்ட் சேஃப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆட்ஸ் பர்சனலைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பர்சனலைஸ் ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இது வந்து உங்களுக்கு ஆன்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட்ஸ் எல்லாமே கூகுள் மூலமாக வர எல்லா ஆட்ஸும் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். திரும்ப வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு திரும்ப க்ரோம் ஆப்ஷன் இருக்கும். க்ரோம்குள்ளே போயிருங்க. க்ரோம்குள்ளே போயிட்டு மேலே இந்த 3 டாட் இருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் போயிட்டு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ப்ரைவசி கைடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் டாபிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இது ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா இங்கே பார்ட்னர்ஸ் எல்லாமே அட்வர்டைசிங் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்குறப்போ அந்த ஆட்ஸை வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே சேம் ஆட்ஸை வந்து அடுத்தடுத்த பேஜில் காட்டுறதுக்காக இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஷோ ஆகுறது நின்றுடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் ஜஸ்ட் ஆட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் 30 டேஸில் உங்கள் என்னென்ன ஆட் சேவ் ஆகிருக்கோ அது எல்லாமே டெலீட் ஆகிடும். அடுத்த செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸ் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இதில் லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு ஒருவேளை அது உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் எதுவோ அதை டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வருது அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸுக்கு உங்கள் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. திரும்ப ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு திரும்ப ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆட்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு வீடியோவில் அடுத்தவங்க நான் சந்திக்கிறேன்.